இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்திலே எழும்பின காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது என்று சொன்னால், மாற்கு சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 20 23 வரையிலான வசனங்களை வாசித்து பார்த்தல் என்று சொன்னால், அவைகளில் காணப்படுகிற ஒரு காரியத்தை தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு அருமையான போதனையை போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு அப்படின்னா, அப்பா சீசர்களே, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து என்னென்னலாம் வெளியில வருகிறதோ அவைகளினால்தான் ஒரு மனுஷன் தீட்டுப்பட முடியும், கரெக்ட் பண்ணப்பட முடியும். மாறாக வெளியிலிருந்து எதெல்லாம் உள்ள போகுதோ அவைகள் ஒருபோதும் அந்த மனுஷனை கரெக்ட் பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்கப்பா அப்படிங்கிறத சொல்றாரு. எவ்வளவு உண்மையான ஒரு காரியம் இந்த நாட்களிலும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த காரியம் எதுக்காக சீசர்களுக்கு போதிக்கிறாருன்னா, அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கணும். இந்த சீசர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு போகும்போது கையெல்லாம் கழுவாம பந்தியில் உட்காந்துருவாங்க. கையெல்லாம் கழுவ மாட்டாங்க, பந்தியில் உட்காந்துருவாங்க. இதை அங்கே தூரத்தில் நின்று பரிசேயர்கள், பாரசீஸ் என்று சொல்லுவார்கள், பரிசேயர்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பரிசேயர்கள் என்பவர்களுக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னா, இயேசு என்னத்தை பேசினாலும் சரி, அந்த இயேசுவினுடைய சீசர்கள் என்னத்தை செஞ்சாலும் சரி, அவைகளில் என்ன குற்றம் இருக்குது அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பரிசேயர்கள். இவன் இந்த தப்பு செய்யறான், நான் இங்க பாரு இந்த ஆள் இந்த தப்பு செய்யறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் பாரசீஸ். அப்போ அந்த பரிசேயர்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் அந்த யூதர்கள் மத்தியில் எப்பப்பெல்லாம் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே அவங்க வராங்களோ அப்பப்பெல்லாம் கை, கால், முகம் எல்லாத்தையும் தரவாக கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அது ஒரு பாரம்பரியம், ஒரு ட்ரெடிஷன், பாரம்பரியமாக கடைபிடிக்கிறாங்க அவங்க. அந்த பாரம்பரியத்தை இந்த சீசர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பிரேக் பண்ணிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது நீ கையை கழுவாம வீட்டுக்குள்ளே வந்து பந்தியில் சாப்பிட உட்காந்துட்டியே, அப்ப பாரம்பரியத்தை நீ உடைச்சிட்டல, இது குற்றம் தானே அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பரிசேயர்கள் இயேசுவின் இடத்துல. அப்போ இயேசு ஒரு விளக்கத்தை சொல்றாரு, பரிசேயர்கள்ட்டையும் சொல்றாரு, அதுக்கப்புறம் அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கும் சொல்றாரு. சொல்லும் போது சீசர்களும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சீசர்களுக்கு இவர் சொன்ன விளக்கம் சரியா புரியல. அதனால மீண்டும் தனிப்பட்ட விதத்தில் சீசர்களுக்கு மீண்டும் அந்த விளக்கத்தை சொல்றார். பாருங்கப்பா, இந்த பரிசேயர்கள் பாரம்பரியம் பாரம்பரியம் ட்ரெடிஷன் சொல்லிட்டு ஒரு காரியத்தில் அப்படியே ஃபிக்ஸடா இருக்கிறாங்க. ரைட், அதை விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போதுதான் இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, புறம்பே இருந்து, வெளியிலிருந்து, புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே என்னென்னலாம் போகிறதோ அவைகள் ஒருபோதும் அந்த மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனா மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வெளியிலே வருகிற காரியங்கள், உள்ளே இருந்து வெளியில என்னெல்லாம் வருதோ அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும், கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அப்படின்னா மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும் அப்படியே சொல்லிட்டே வராரு. ஒரு 12 காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு வரும்போது கடைசியா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியத்தை சொல்றாரு அப்படின்னா, மதிகேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, கபடான காரியம், இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும் அப்படியே சொல்லிட்டு வரும்போது கடைசியா மதிகேடும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும், ஃபூலிஷ்னஸும் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி இவைகள் எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, கபடான காரியம், ஓகே, இவைகள் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பொதுவா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இந்த மதிகேடுன்னு ஒண்ணு இருக்குதே இல்லையா, மதிகேடும் புறப்பட்டு வரும் இருக்கு. அந்த மதிகேடு புறப்பட்டு வரும்போது அதுவும் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தி விடும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ
இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிற காரியம் என்னவென்றால் மதிகேடு, ஃபூலிஷ்னஸ். அது எப்படி ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிற ஒரு காரியம். வேதாகமத்தில் ஒரு 3 உதாரணங்களை நான் காண்பிக்க போகிறேன். அந்த உதாரணங்களை நான் விளக்கி சொல்லும்போது, ஓஹோ, இந்த மதிகேடு அப்படிங்கிறது இந்த விதத்தில் தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளியில் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முதல் உதாரணம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அல்லவா, அதிலே 12ஆம் அதிகாரம் 1 to 12 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த வேத பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம். 3 கேரக்டர்ஸ். யார் அவர்கள் அப்படின்னா, 1 மோசே, 2வது ஆரோன், 3வது மிரியாம். மோசே, ஆரோன், மிரியாம் 3 கேரக்டர்ஸ். ரைட். இதில் மிரியாம் என்பவள் ஆரோனுடைய சகோதரி. இதுதான் பேக்ரவுண்ட். ஓகே. இந்த மோசே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, எத்தியோப்பியா தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருக்கிறது அல்லவா, அந்த எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கிறார். யாரு? மோசே. ஓகே. ஆனா இந்த ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கு வராட்டிருக்குது மோசே. அப்படிதான் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னாகமம் 12:1 நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ரைட். சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிறாராட்டிருக்குது. உடனே இந்த 2 பேருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, ஆரோனுக்கும் மிரியாமுக்கும். அதேபடி எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கொள்ளாம, அதுவும் இந்த எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்குவியா, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமா. அப்போ இந்த காரியத்தை கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சும்மா விட்டுருவாரா? அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வருது அப்படின்னா, இந்த மோசே என்பவன் கடவுளுடைய பார்வையில் உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரன், கடவுளுடைய தாசன். அவன் கல்யாணம் கட்டினா இவங்க 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, இவங்க ஏன் அவனுக்கு விரோதமாக கத்தணும் அப்படின்னு கடவுள் கோவப்படுறாரு. கோவப்பட்டு ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் தான் அந்த காலத்தில் கடவுள் இறங்கி வந்து ஜனங்களோட பேசுவார். அந்த ஆசரிப்பு கூடாரங்கிற ஒரு இடத்துக்கு இந்த 3 பேரையும் கூப்பிட்டு அனுப்புவார் கடவுள். கூப்பிட்டு அனுப்பிச்சு மோசே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஆரோனையும் மிரியாமையும் இன்னொரு இடத்துக்கு வரவழைத்து அவர்களோட டீல் பண்ணுவார். டீல் பண்ணும்போது பயங்கர கோபப்பட்டு சில காரியங்களை இந்த ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் கடவுள் பேசுகிறார். சத்தமோடு பேசுவார். எப்படி பேசுவார்னா, அதேபடி மோசேக்கு விரோதமாக இப்படிலாம் நீங்கள் சத்தம் போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவன் என்னுடைய பார்வையிலே உண்மை உள்ளவன், உத்தமமான ஒரு மனுஷன், அவனோடு முகமுகமாக நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட இந்த மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசுறீங்களா? யார் இந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கடவுள் கோபப்படுறாரு. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு கர்த்தர் பேசுகிறார். ஆரோனை பார்த்து மிரியாமையும் பார்த்து பேசிட்டு அவர் போயிட்டாரு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து. ஆனால் அவர் போன அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா மிரியாமினுடைய உடம்பு ஃபுல்லாக குஷ்டரோகம் வந்துருச்சு, லெப்ரசி வந்துருச்சு. அப்போ ஆரோன் மோசையிட்ட போய் கெஞ்சறான். ஏன்னா மோசே தானே தலைவர், அந்த தலைவருக்கு கீழே தான் அந்த மிரியாம் ஆரோன்லாம் இருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரி பார்க்குறான், சகோதரியுடைய உடம்பு முழுவதும் குஷ்டரோகம், மனம் பயங்கரமாக பேதலிக்குது, என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அப்போ மோசேன்ட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறான், முறையிடுகிறான். எப்படி ரிக்வெஸ்ட் பண்றான்? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மதிகேடு அப்படின்னு சொன்னேன் அல்லவா, அந்த மதிகேடுங்கிற காரியம் உள்ளத்திலிருந்து வெளியிலே புறப்பட்டு வரக்கூடிய ஒன்று. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் அதான சொல்லி ஆரம்பிச்சேன், அதுக்கு தானே இந்த முதல் உதாரணம். இப்போ 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். என்னாகும் 12:11. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். கேட்குறான்ல, என்ன கேட்குறான்? அந்த வேர்டை நல்லா கவனிங்க. ஆரோன் மோசேயின் இடத்துல, என் ஆண்டவனே தலைவா, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு மோசேயின் இடத்துல ரிக்வெஸ்ட் பண்றான்.
ஏன்னா மோசேக்கிட்ட இப்படி விரோதமாக பேசுனதுனால கடவுள் கோவப்பட்டார். கடவுளுக்கு கோவப்பட்டதுனால தன்னுடைய சகோதரி உடம்பு முழுவதும் குஷ்டரோகம் வந்துருச்சு. வேற எப்படி அந்த குஷ்டரோகத்திலிருந்து இவளை குணப்படுத்துறது? பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான் ஆரோன். மோசேட்டே போய் ரிக்வஸ்ட் பண்றான், ஐயோ நாங்கள் மதிகேடா இப்படி நடந்து கொண்டோம், புத்தீனமா இப்படி நடந்து கொண்டோம், ஃபூலிஸா இப்படி நடந்து கொண்டோம், இது பாவமா பார்க்குறோம், தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மோசேயின் இடத்துல ஆரோன் ரிக்வஸ்ட் பண்ணுகிறான், வேண்டுதல் செய்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில முறைமைகள் எல்லாம் கையாள சொல்லுவான். அப்புறம் அந்த குஷ்டரோகம் அவளை விட்டு நீங்கி விடுகிறது. ஆனால் நாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய காரியம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்ததுனால மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் புத்தீனமான மதிகேடான காரியங்களை பேசினது நிமித்தம் மிரியாமினுடைய உடம்பெல்லாம் வெளிப்புறத்தில் குஷ்டரோகம் எப்படி வந்ததோ வந்து அந்த சரீரத்தை மிரியாமினுடைய சரீரத்தை எப்படி தீட்டுப்படுத்தினதோ அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாமோ நம்முடைய உள்ளத்திலிருந்து மதிகேடான புத்தீனமான காரியங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக வெளியிலே வரும் பட்சத்தில் அவைகள் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும், மனிதனை தீட்டுப்படுத்திவிடும் என்று மாற்கு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். முதல் உதாரணம் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்ப இரண்டாவது உதாரணம். இந்த ரெண்டாவது உதாரணத்தை எங்க காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 1 சாமுவேல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது அல்லவா, அதில் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கணும். 1 சாமுவேல் 10லிருந்து 13 வரைக்கும். ஓகே, அந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மதிகேடு புத்தீனமான காரியம் எப்படி சவுல் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய உள்ளத்தில் எழும்பினது அப்படிங்கிறத அந்த வேத பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வேத பகுதியை வாட்சி பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கலாங்க. ஒருத்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி, இன்னொருத்தர் சவுல் ராஜா. ஓகே, அந்த சவுல்ங்கிற ராஜாவுடைய உள்ளத்தில் இந்த புத்தீனமான மதிகேடான ஒரு காரியம் எப்படி காணப்பட்டது நிமித்தம் ராஜாங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து கீழே தள்ளப்படுகிறான் இந்த சவுல் ராஜா. இவ்வளோ பரிதாபிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த மதிகேடு அப்படிங்கிறத சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள், அதனால தான் இதை சொல்லுகிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுங்கிற இந்த மனிதனை ராஜாவா அபிஷேகம் பண்ணுறாருங்க. ஓகே, அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே ஒரு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லுவார். யார்? சாமுவேல் சவுல் இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பா சவுல், நீ கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும். கில்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் கடவுளுக்கு நீ பலி செலுத்த வேண்டும். நான் அங்கே வருவேன், எனக்கு முன்னால் நீ பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று, ஆனால் நான் வருவதற்கு இன்னும் 7 நாள் ஆகும். நீ முதல்ல அந்த கில்கால்ங்கிற இடத்துக்கு போயிடு, என்னென்னலாம் ஆயத்தப்படுத்த வேண்டுமோ பலி செலுத்துவதற்கு அதெல்லாம் நீ ஆயத்தப்படுத்திட்டு. ஆனால் 7 நாள் கழிச்சு நான் அந்த கில்கால்ங்கிற இடத்துக்கு வருவேன். வந்த உடனே எனக்கு முன்னால் நீ அந்த கடவுளுக்கு பலி செலுத்துப்பா அப்படின்னு இவ்வளோ கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துறாரு. இந்த சவுலும் அந்த கில்கால் இடத்துக்கு போயிடுறான். இந்த பலியிடும் போது ஏராளமான ஜனக்கூட்டம் அங்கே நார்மலாக வருவார்கள் அல்லவா, அதுபோல் வந்து விடுகிறார்கள். பயங்கர கூட்டம். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள், அப்படியே நாள் ஆகிட்டே இருக்குது. 7 நாள் கழிச்சு தானே நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாள் ஆன உடனே சுற்றி முத்திலும் சவுல் பார்க்குறான். ஆஹா, சாமுவேல் வந்துட்டா பரவாயில்லையே, இந்த பழியை செலுத்தலாமே அப்படின்னு சுற்றி முத்திலும் பார்க்குறான். ஜனங்கள் வேறு அப்படியே மொய்த்து கொண்டு இருக்கிறாங்க. சுற்றிலும் ஜன கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. சுற்றி முத்திலும் சவுல் பார்த்துருப்பானாட்டு இருக்குது. எங்கடா அந்த சாமுவேல் 7 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னார், ஆளை காணோம். ஜனக்கூட்டம் பயங்கரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டான் யார்? சவுல். அதனால் அவசரப்பட்டு சாமுவேல் கில்கால்ங்கிற இடத்துக்கு வந்து சேருவதற்கு முன்பதாகவே பலியை செலுத்தி விட்டான். யாரு? சவுல் ராஜா. என்ன கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனை சாமுவேல் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்பா 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணு, 7 நாள் கழிச்சு நாங்கள் வருவேன், எனக்கு முன்பாக நீ கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும். அதானே சொன்னார்.
தெளிவாக தானே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணா சார். ஆனால் 7 நாள் முடிஞ்சுன்னா ஆளை காணோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா பரவாயில்ல இல்லையா? ஆனால் வெயிட் பண்ண முடியல, ஜன கூட்டம் நெருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அப்புறம் இவர்கிட்ட சாமுவேல் வந்த பிறகு அந்த ஆள்கிட்ட பேசி சமாளிச்சிடலாம், போ நாம் பழி இட்டுறோம் அப்படின்னு பழி இட்டுட்டான். பழியிட்டு முடிச்ச பிறகு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வராரு சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்போ அவர் சும்மா விட்டுருவாரா? கேட்குறாரு, என்னது நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் வருவேன், வந்த பிறகு எனக்கு முன்னால் தான் நான் பழியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முன்னால் அவசரப்பட்டுட்டியே, ஆஹா இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 கத்திட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை நோக்கி. அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம், 13 அங்க என்ன சொல்றாரு? திட்டுறாரு சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தி. வார்த்தையை கவனிங்க. முட்டாள்தனமா செஞ்சிட்டேயா, மதிகேடா செஞ்சிட்டேயா, ஃபூலிஸா செஞ்சிட்டேயா, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அதனால இப்பொழுது உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. ராஜாங்கிற ஸ்தானத்திலிருந்து நீ தள்ளி கீழே விடப்படுவாய். கடவுள் அப்படி செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல சொல்லிடுறாருங்க. நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இவ்வளோ ராஜாங்கிற ஸ்டேட்டஸில் இந்த சவுல் இருக்கிறாரு, புத்தீனமாய் செய்த காரியம் என்னையா செஞ்சிட்டான்? கில்காலுக்கு நான் வருவேன், 7 நாள் ஆகும் நான் வரத்துக்கு, வர வரைக்கும் வெயிட் பண்ணு, வந்த பிறகு எனக்கு முன்னால பழி செலுத்து அப்படி தானே சொன்னாரு. அதை அதன்படியே செஞ்சிருக்க வேண்டாமா? காத்திருக்க வேண்டாமா? காத்தும் இருந்தான். ஆனால் அந்த பரிதாபம் ஜனங்கள் அப்படியே மொய்த்து கொண்டு இருந்ததுனால டென்ஷன் ஆகி, சரி அவர் வரட்டும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதோ சாகு போக்கு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பழியை இட்டு விட்டான். புத்தீனமாய் செய்தி, மதிகேடாய் நீ செஞ்சிட்ட அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து திட்டுறாரு. புத்தீனமாய் செய்தி, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமா நீ செஞ்சிட்ட, ஏன் வெயிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தையை சொல்லி அவரை திட்டுறாரு. திட்டிட்டு ராஜாங்கிற ஸ்தானத்திலிருந்து நீ கீழே தள்ளப்படுவாய் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மதிகேடு புத்தீனமா நம்ம செய்யற காரியம் சாதாரண ஒரு ஆக்டிவிட்டியா, சாதாரண ஒரு காரியமா நினைச்சிடாதீங்க. அப்போ மாற்கு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாருல, மதிகேடான காரியம் உங்க உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்க உள்ளத்தை, இருதயத்தை மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதை இதோட ஒப்பிட்டு நீங்க முக்கியமா பார்க்க வேண்டும். ராஜாங்கிற ஸ்தானமே அவுட்டு, மதிகேடான காரியத்தை செஞ்சதனால சவுலுடைய வாழ்க்கையில இல்லையா? அதனால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த மதிகேடான புத்தீனமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்தவர்களா இருக்க வேண்டும். சும்மா ஒன்றும் இயேசு சொல்லல மாற்கு 7ஆம் அதிகாரத்தில். இந்த மதிகேடுங்கிற காரியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியிலே வரும் பட்சத்தில் அது அந்த மனிதனை தீட்டுப்படுத்தி விடும் அப்படின்னு தெளிவா இயேசு சொல்றாரு மாற்கு 7ல் சீசர்களை பார்த்து. ஆகவே அந்த காரியத்தை குறித்த ஒரு புரிதல் உடையவர்களா நாம காணப்பட வேண்டும். இப்போ 3வது உதாரணம். இந்த 3வது உதாரணத்தை எங்கே காண்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அல்லவா, அதிலே 24ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசி பார்க்க வேண்டும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா மதிகேடாக புத்தீனமாக எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். 1 அப்படி மதிகேடா நடந்து கொண்டது நிமித்தம் என்ன மாதிரி துன்பத்தை அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறதையும் அந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த தாவீது ராஜா என்ன மாதிரி மதிகேடான காரியத்தை செஞ்சாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்ப்பார், லக்கம் பார்ப்பார், அல்லது கணக்கீடு செய்வார். சென்சஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல கணக்கீடு செய்வார். எத்தனை ஆட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க,
நம்முடைய இராணுவத்துக்கு எவ்வளோ ஆட்கள் தகுதியானவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடு செய்வார் பாருங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையில் இது உகந்ததாக படவில்லை, ஏற்புடையதாக படவில்லை. கடவுள் இது விரும்பவில்லை பாருங்க. கடவுள் எப்படி நினைக்கிறார்னா, உன்னிடத்துல கொஞ்சம் அளவு சாதாரண ஒரு படை பலம் இருக்கும் போதே ஏராளமான ஜெயத்தை, வெற்றியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னுடைய இராணுவ படையில எத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது நீ ஏன் கணக்கீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் யோசிக்கிறாரு. நியாயம் தானே? கம்மியான ஆட்களை வச்சு உனக்கு ஏராளமான வெற்றியை, ஜெயத்தை நான் கொடுத்திருக்கிறேன். என் மேல உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? எதுக்கு இப்போ நீ கணக்கீடு செய்யணும்? இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கடவுள் பார்க்கிறாரு. ஆனா இவன் அது மனசுல படாது பாருங்க. கணக்கீடு நான் செஞ்சுதான் தீர்வேங்கிற மாதிரி கணக்கீடு செய்ய ஆரம்பிப்பான். ஆனா இவனுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறான், சேனாதிபதி. அவன் பேரு யோவாப். அவன் கரெக்டா சொல்லுவான், ஐயா தலைவரே, ஏன் அப்படி பண்றீங்க? கணக்கீடுலாம் செய்யாதீங்க ஐயா, கடவுளுக்கு அது ஏற்புடையதா இருக்காது, அவருக்கு பிடிக்காது, செய்யாதீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்ப்பான். ஆனா அப்பயும் இந்த ஆளு தாவீது கேட்க மாட்டான் பாருங்க. நீ கணக்கீடு செய், நான் சொல்றேன், நான் பாஸ், நான் சொல்ற வேலையை நீ செய், கணக்கீடு செய் அப்படிங்கிற மாதிரி யோவாப் தன்னுடைய அசிஸ்டன்ட் யோவாப்கிட்ட சொல்லிடுவான். வேற என்ன பண்ண முடியும்? பாஸ் சொல்றாரு, செஞ்சுதானே ஆகணும். செஞ்சுட்டு ஒரு கணக்கீடு கொடுக்குறான் யோவாப். ஆனா எல்லாம் சொல்லிட்ட பிறகு இந்த தாவீதுடைய உள்ள அப்படியே குருன்னு அப்படியே ஒரு மாதிரி, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, ஐயோ கடவுள் கணக்கு பார்க்க சொல்லாதபடிக்கு நாமளே பார்த்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி உள்ளம் குறுகுது இருக்குதானே. ஏன்னா தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுது அவனுக்கு. அதனால கடவுள் இடத்துல போய் ஒரு ஜெபம் மாதிரி ஒன்று பண்றான், வேண்டுதல் செய்கிறான். அந்த ஒரு வசனத்தை இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 24:10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம், தாவீது ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவர்கிட்ட போயிட்டான். கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததனாலே பெரிய பாவம் செஞ்சிட்டேன், பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன். நோட் த பாயிண்ட். என்ன சொல்றான்? நான் மகா புத்தீனமாய், மதிகேடாய், ஃபூலிஷா இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கடவுள் இடத்துல போய் கெஞ்சுறான். ஆனா கடவுள் விட மாட்டேங்கிறாரு. நான் தண்டனை கொடுத்தே ஆகணும் உனக்கு. அது எப்படி? நான் உன்னை இலக்கம் பார்க்க சொன்னா, சின்ன அளவு படையில ஆட்கள் இருக்கும் போதே பெரிய ஜெயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இப்ப யாரும் உன்னை இலக்கம் பார்க்க சொன்னது? அவரு தண்டனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன்னு அவர் நிற்கிறாரு கடவுள். ஆனா ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு, 3 ஆப்ஷன்ஸை கொடுக்குறாரு. இதெல்லாம் வாட்சி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மதிகேடா செஞ்சிட்டேன், மதிகேட்டினுடைய விளைவை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னதை இங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணி படிங்க. மதிகேடு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியில வரும்போது அந்த மதிகேடு அந்த மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு அங்க சொல்றாரு. தீட்டுப்படுத்துன்னா வேற மாதிரி எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? தேவையில்லாத மோசமான விளைவுகளை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணும். அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. இந்த இடத்துல வாட்சிங்கன்னா இந்த 2 சாமுவேல் 24 கடவுள் விட மாட்டேங்கிறாரு. புத்தீனமா நீ செஞ்சிட்ட, நீ சொல்ற மதிகேடா ஃபூலிஷா நீ செஞ்சிட்ட, ஒத்துக்கிற. ஆனா நான் தண்டனையை கொடுக்கறதுல நிப்பாட்ட மாட்டேன், நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன். ஆனா ஒரு ஆப்ஷனை கொடுக்கிறேன், 3 ஆப்ஷனை கொடுக்கிறேன். தண்டனைகளில் 3 ஆப்ஷன், நீ ஒன்ன சூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல் ஆப்ஷன், 7 வருஷம் பஞ்சம், உன் நாட்டில் 7 வருஷம் ஃபெமைன், பஞ்சம். இதை சூஸ் பண்ணிக்கிறியா? அது இல்லை அப்படின்னா 3 மாதம் சத்துரு பின்தொடருதல். சத்துரு உன்னுடைய எனிமி 3 மாசம் உனக்கு பின்னாலேயே தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பான். இதை நீ ஏற்றுக்கொள்றியா? இது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், 3 நாள் கொள்ளை நோய். உன் நாட்டில் எல்லா இடங்களிலும் 3 நாள் கொள்ளை நோய் இருக்கும், கொள்ளை நோய் வந்துடும். நான் அந்த கொள்ளை நோயை நானே வர பண்ணுவேன். இது 3வது ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்றை நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக சொல்லிடுறார் கடவுள்.
அவ்வளோ கோபப்படுறாரு பாருங்க. மதீனமாக செஞ்சிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாலும் கடவுள் விட மாட்டேங்கிறாரு. கடைசியில் இந்த 3 ஆப்ஷனில் இவன் எதை சூஸ் பண்ணுவான் அப்படின்னா 3 நாள் கொள்ளை நோய், அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிடுறான். 3 நாள் கொள்ளை நோயினால் அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் துன்பப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு அந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, ஒரு ராஜாவினுடைய அது ஒரு நாட்டினுடைய ராஜா இதுபோல மதிகேடான காரியத்தை செஞ்சதனால 3 நாள் அளவும் அந்த நாட்டு மக்கள் கொள்ளை நோய்க்கு உட்படுத்தப்பட்டார்கள். நாட்டு மக்கள் எப்படி சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த நாட்டினுடைய ராஜா மதிகேடான காரியத்தை செஞ்சதனால நாட்டினுடைய மக்கள் அவதிப்பட்டார்கள். அதான் 2 சாமுவேல் 24 சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இங்கே தாவீது ராஜா புத்தியினமா லக்கம் பார்த்துட்டான். மிரியாம் ஆரோன் தேவையில்லாம புத்தியினமான வார்த்தைகளை மோசேக்கு விரோதமா பேசிட்டாங்க. சவுல் ராஜா சாமுவேல் வந்து சேரத்துக்கு முன்னால புத்தியினமா அவசரப்பட்டு பலியிட்டான். அப்ப அந்த 3 உதாரணங்களையும் ஒன்னா தொகுத்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தியினமான காரியம் சவுல் வந்து ராஜாங்கிற ஸ்தானத்திலிருந்தே கீழே தள்ளினது ஒன்று. 3வது உதாரணத்தில் தாவீது ராஜா புத்தியினமா நடந்து கொண்டு இலக்கம் பார்த்ததுனால அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் கொள்ளை நோயினால அவதிக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இல்லையா. மிரியாம் புத்தியினமா நடந்துட்டதுனால உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புத்தியினம் மதியினமான காரியம் மதிகேடான காரியம் எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முடிவாக ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த மதிகேடு அப்படிங்கிறத சாதாரணமாக நினச்சிடாதீங்க. மாற்கு 7க்கு மீண்டும் போகிறேன். மாற்கு 7 20 23 அங்கே தானே இயேசு சொல்கிறாரு, மனிதன் உள்ளத்திலிருந்து எதெல்லாம் புறப்பட்டு வருகிறதோ அவைகள் எல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லும் போது தான் 12வது காரியமா 11 ஐட்டத்தை சொல்றார். விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை, இதெல்லாம் பொருளாசை அதெல்லாம் சொல்லிட்டு 12வதா மதிகேடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அப்ப அது எவ்வளவு சீரியஸா தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்ப அந்த மதிகேடு நம்ம உள்ளத்திலிருந்து வெளியில வரும் பட்சத்தில் மோசமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையினால் இந்த மதிகேடு புத்தியினம் ஃபூலிஷா பிஹேவ் பண்ற காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹalleluya, praise the Lord. இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், praise the Lord, ஆமென்.